கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 12 பேரின் சிறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்களுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அழைப்பு விடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தின் முன்னணி மையமாக மாற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். Honorable Chief Minister Vijay Sir's vision is building enabling environment for the next generation of Tamil Nadu. So let's just get started. Let's invest in Tamil Nadu. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆய்வு மேற்கொண்ட போது போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் தாமதமாக வந்ததாகவும் மாநகர பேருந்துகளும் போதிய அளவில் இல்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டினர். பண்டிகை காலங்களில் சிரமம் ஏற்படுது என்பதை முன்னெச்சரிக்கையாக கருதி ஒரு ஆய்வு கூட்டம் போட்டு இங்கே இருக்க அதிகாரி எல்லாமே ஆய்வு பண்ணி எந்தெந்த வகையில் உங்களுக்கு சிரமத்தை குறைக்கலாம், எந்தெந்த வகையில் வண்டி உள்ளே கொண்டு வரலாம், அது வரைக்கும் இன்னைக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் தோல்வி குறித்து இதுவரை 4.60 லட்சம் பேரிடம் இருந்து கருத்துக்களை பெற்றுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் 31ஆம் தேதிக்குள் உடன்பிறப்பின் குரல் இணையதளத்தில் கருத்துக்களை பதிவு செய்ய தொண்டர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா உள்ளிட்ட 4 பேரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. தமிழகத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்ட 2வது பெண் என்ற பெருமையை பெற்றார் வி. மோகனா. சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை குழுக்களுக்கான பிரத்யேக சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணத்திற்கு பிறகு சென்னையில் நடைபெறும் நிகழ்வில் இந்த குழுவினரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலையில் ஆந்திர இளம்பெண் போலீஸ்காரர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு. ஜூலை மாதத்திற்குள் வழக்கை முடிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டுமான நிறுவன உரிமையாளர் மீது குண்டாஸ் பதியப்பட்டதற்கு எதிரான வழக்கில் அருண் IPSக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. அருண் IPSின் செயல் தவறானது என தெரிவிக்கவே சம்மன் அனுப்பப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது. தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு இருவேறு இடங்களில் 258 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் சிக்கிய விவகாரம். 2 சம்பவங்களுக்கும் ஜான் பிரிட்டோ என்ற நபரே மூளையாக செயல்பட்டிருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதும் தெரியவந்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான 28% GST வரி விதிப்பது செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. மத்திய அரசின் வரி விதிப்பு முடிவில் தலையிட முடியாது என கூறி வரி விதிப்புக்கு எதிராக ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களின் மனுக்களையும் தள்ளுபடி செய்தது. சர்வதேச ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கும் கார் பந்தய ஆவண நடைமுறைகளுக்காகவும் நடிகர் அஜித் சென்னை RTO அலுவலகத்திற்கு வருகை தந்தார். எளிமையான தோற்றத்தில் வந்த அவர் ரசிகர்கள் மற்றும் ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்து உற்சாகப்படுத்தினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தாய் மாமன் சீர் கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். சீமானுக்கு மகள் பிறந்துள்ள நிலையில் தங்க செயின், மோதிரம் உள்ளிட்டவை சீராக கொண்டு வரப்பட்டது. கோவையில் மூதாட்டி ஒருவர் கொடுத்த குப்பையில் இருந்த 3.5 சவரன் தங்க சங்கிலியை தூய்மை பணியாளர் அதன் உரிமையாளரிடமே திருப்பிக் கொடுத்தார். தூய்மை பணியாளரின் நேர்மையை பாராட்டி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் அவருக்கு பொன்னாடை அணிவித்து ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்தனர். நாகர்கோவிலில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகம் முன்பு கொடிகள் நட வந்த தாவேக நிர்வாகிகளுக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக திமுகவினர் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் மோதலின் போது பதிவான CCTV காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன.
கோவை மருதமலை அருகே நூற்றுக்கணக்கான தேனீக்கள் கொட்டிய நிலையிலும் பாறையில் இருந்த தேனை ரசித்து குடித்த கரடி. கோவில் பகுதியில் கரடி நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள பக்தர்கள் வனத்துறையினர் கண்காணிப்பு மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளனர். தேன் சொத்து பாரியா, மூஞ்ச ஃபுல்லா சுட்டுதா? தேன் பூச்சி சுத்துது பாரியா, தலை ஃபுல்லா சுத்துது பாரியா. ஆமா ஆமா, தேன் தான். தேன் விடாதுப்பா, பிடிச்சிரும் தெரியுமா? தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் முப்புடாதி அம்மன் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா தேரோட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மன் தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். நாகர்கோவிலில் வீட்டின் முன்பு வைக்கப்பட்டிருந்த 2 சிலிண்டர்களை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிலிண்டர்களை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் 3 மாநில முதலமைச்சர்கள் சந்திப்பு. கேரளம், கோவா, மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர்கள் சந்தித்து பேசினர். கொல்கத்தாவில் பிரபல கால்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியால் திறந்து வைக்கப்பட்ட அவரது முழு உருவ சிலை காற்றில் ஆடுவதால் பரபரப்பு. சிலையின் தரைப்பகுதியில் உள்ள பழுதை சரி செய்ய முடியாத சூழலில் பாதுகாப்பு கருதி சிலை கயிறுகளால் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் கசௌலி மலைப்பகுதியில் கொழுந்துவிட்டு எரிந்த பயங்கர காட்டு தீயை அணைக்கும் பணியில் இந்திய விமானப்படை தீவிரமாக ஈடுபட்டது. விமானப்படையின் 4 அதிநவீன ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீரை பொழிந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணி நடைபெற்றது. கருப்பு திரைப்படத்தை பார்த்த பின் நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசியில் அழைத்து பாராட்டியதாக இயக்குனர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். சாதிச்சிட்டிங்க, எவ்வளவு பெரிய ஹிட் என ரஜினிகாந்த் கூறியதை மிமிக்ரி செய்து RJ பாலாஜி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடான பிரான்சில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அங்கு இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். போர் பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல் குறித்து தமக்கு எவ்வித கவலையும் இல்லை என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை அனைத்து நாடுகளின் பயன்பாட்டிற்கும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் வான்வழி தாக்குதல்களில் கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை 3269 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 56 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வான்வழி தாக்குதல்கள், கடுமையான உணவு தட்டுப்பாடு உள்ளிட்ட துயரங்களுக்கு மத்தியிலும் காசாவில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் திரண்டு உலக அமைதிக்காக கண்ணீர் மல்க பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். யுக்ரைனின் ஒடேசா நகரில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் குடியிருப்பு கட்டிடங்கள், அஞ்சல் நிலையங்கள் மற்றும் மளிகை கடைகள் சேதமடைந்ததுடன் பல வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன.